வணக்கம் நேயர்களே. நாம இந்த கார்த்திகை மாதத்துல சபரிமலை சாஸ்தாவான அந்த தர்ம சாஸ்தாவான ஐயப்பனை பத்தின சில காணொளிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாம் அறிவு விளக்கம் பெறும் பொருட்டு இந்த மண்டல பூஜைனா என்ன, அதாவது இந்த மண்டல பூஜைங்கிறது மண்டலம்னா என்னன்னு பார்த்துக்கோம். சில பேர் சொல்லுவாங்க 27 நட்சத்திரம், 12 ராசி, 39 + 9 கிரகம் சேர்த்து 48 நாள் கொண்டது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 9 கோள்களும் வான்மண்டலத்தில் அடக்கம் என்பதனால நாம என்ன பண்றாங்கன்னா 27 நட்சத்திரம் அல்ல, 28 நட்சத்திரம் அபிஜித் உள்பட. ஆனா நாம ஜோதிட கணிதத்திற்காக அந்த 360 பாகையை சரியா பிரிச்சு கொடுக்கறதுக்காக நாம கணக்குல ரொம்ப குறைவான வெறும் 6 மணி நேரமே இருக்கிற அந்த அபிஜித் நட்சத்திரத்தை உத்திராடம் நட்சத்திரத்தோடையும் திருவோண நட்சத்திரத்தோடையும் சேர்த்து நாம 27 நட்சத்திரமா நம்மளுடைய கணித வசதிக்காக மாத்திருக்கோம். அதனால 28 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் சேர்ந்து 40 நாட்கள் ஒரு மண்டலம் அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க. அதாவது முன்னாடி 48ங்கிறது பின்னாடி வந்தது, முன்னாடி 40 அப்படின்றது கணக்கு. இந்த மண்டல பூஜையோட நோக்கம் எதனால அந்த மண்டல பூஜையை நம்ம கடைபிடிக்கணும்? இந்த மண்டல பூஜை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பியூர் ப்ரிப்பரேஷன், தயார்படுத்துதல். அதாவது ஒரு உடம்பு நல்லா ஒரு திரகாத்திரமா வச்சுக்கிறவன் என்ன பண்றான், இன்னைக்கு நம்ம பாக்குறோம் மிஸ்டர் தமிழ்நாடுங்க அவரு, மிஸ்டர் இந்தியாங்க அவரு, மிஸ்டர் வேர்ல்டு அல்லது மிஸ்டர் ஏசியன் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் கடினமான உடற்பயிற்சிகளையும் ஒரு நல்ல சத்து மிகுந்த உணவுகளையும் சாப்பிட்டு அந்த மசில் அப்படிங்கிறத பில்ட் பண்ணுவாங்க. அதாவது தயார்படுத்தி உருவாக்கி அதை வலிமைப்படுத்தி என்னுடைய உடல் கட்டை காமிக்கிறது. இதை தான் தயார்படுத்தி அவங்க போறாங்க இல்லையா. சேம் இதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நாம ஐயப்பன் அப்படிங்கிற அந்த இறை சக்தியையும் இறைவனையும் அந்த கடவுளையும் காண்பதற்காக மட்டும் அல்லாமல் நாமே மாறக்கூடியதாக, நாமே ஐயப்பனாக மாறக்கூடியதாக. மித்த எல்லா கோயில்களுக்கும் நம்ம மாலை போட்டு போனா நம்ம பக்தராக தான் போவோம். ஆனா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா மட்டும்தான் நாம ஐயப்பனாவே போறோம் அப்படிம்பாங்க. அங்க என்ன எழுதியிருக்கு, தத்துவமசி, நீ அதுவென்று உணர். ஐயப்பனே என்ன சொல்றாரு, நீயும் ஐயப்பன் தான், என்னுடைய சக்தியை என்னுடைய நிலையை நீயும் பெற முடியும், அதற்காக சில வழிமுறைகள் இருக்கு, அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு அப்படிங்கிறத ஒரு மெசேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதை நாமே அப்படி உருமாறுறதுக்கு தான், தத்துவமசி அப்படிங்கிற அந்த பொருளா மாறுறதுக்கு தான், இந்த ஜீவாத்மாவே பரமாத்மாவா மாறுறதுக்கு தான் இந்த மண்டல பூஜையில ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு தயார் நிலை. இப்போ அஷ்டாங்க யோகம்னு ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா இப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமம், தமம், ஆசனம், பிரத்யாகாரம், பிராணயாமம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு அந்த 8 அங்கங்கள், அதாவது அஷ்டமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அஷ்டம் அப்படின்னா 8 சமஸ்கிருத வார்த்தையில. அந்த அஷ்ட அங்க யோகம் அப்படிங்கிறத அங்கங்கள்னா பகுதிகள். அந்த 8 பகுதிகளில் சமம் தமம் அப்படிங்கிற அந்த பகுதிகள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தூய்மையும் புறத்தூய்மையும் வலியுறுத்தும். புறத்தூய்மை அடைந்து அகத்தூய்மை, புறத்தூய்மை மூலியமா அகத்தூய்மை அடையணும் அப்படிங்கிறதா இந்த மண்டல பூஜையோட ஒரு கான்செப்ட், ஒரு கருத்து. அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம், நாம விரதம்னு அதுக்கு பேரு. விரதம் என்றால் கடைபிடித்தல், நோற்றல் அப்படின்னு அர்த்தம். கடைபிடித்தல் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன். கடைபிடித்தல் அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை கடைவழி, அதாவது அந்த ஆன்மா உடலை விட்டு நீங்கும் நேரம் வரையிலும், அதுதான் கடை அப்படிங்கிறது. கடைபிடித்தல் அப்படின்னா நாம ஒரு நோன்ப, ஒரு விரதம், ஒரு கொள்கைய அந்த வாழ்நாளுடைய இறுதி வரையும் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அந்த கடைபிடித்தல் அப்படிங்கிற வார்த்தையும் நோற்றல் அப்படிங்கிற வார்த்தையும் விரதம் அப்படிங்கிற வார்த்தையும் நாம பயன்படுத்துறோம். ஆக ஏதோ ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு, ஏதோ ஒரு மாலை போட்டிருக்காரு ஐயப்பனுக்கு அப்படின்லாம் இருக்கக்கூடாது.
அந்த 40 நாள் நாம நாம அக தூய்மைக்காகவும் புற தூய்மைக்காகவும் தன்னை தயார்படுத்துற ஒரு ப்ராசஸ். அதுதான் மண்டல பூஜையோட நோக்கம். சும்மா வெறுமனே எந்திரிச்சு நாம குளிக்கிறது மட்டும் இல்ல, மாலை போட்டுட்டு சரணகோஷம் சொல்றது மட்டும் இல்ல. உதாரணத்துக்கு இங்க நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது முகமது நபிகளும் அவருடைய தோழரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொழுதுட்டு வந்திருக்கிறாங்க. காலை தொழுகையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி காலை தொழுகையை முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தன் அந்த திண்ணையில, வீட்டு திண்ணையில படுத்து உறங்கிட்டு இருந்திருக்கிறான். சூரியன் வந்தாச்சு. அப்ப நபி தோழர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நபி இங்க பாருங்க, நம்ம காலையிலே எந்திரிச்சு நம்ம அதிகாலையில எந்திரிச்சு இறைவனை போய் தொழுதுட்டு வந்தோம். ஆனா இந்த மனுஷன் பாருங்க ஒரு பொறுப்பு இல்லாம இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஏதோ அந்த மனிதன் ஏதோ தாழ்ந்தவன் மாதிரியும், இவங்க தொழுதுட்டனால அதிகாலையில இருந்து தொழுதுட்டனால உயர்ந்தவன் மாதிரியும் அவர் அவருடைய பேச்சு தோரணை இருந்திருக்கு. அப்ப நபிகள் சொன்னாரா, சரி நீங்க முன்னாடி போறதா இருந்தா வீட்டுக்கு போங்க, நான் திரும்ப நான் ஜமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கு போறேன் அப்படின்னாராம். ஏன் இப்பதானே நம்ம தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னு அவர்கிட்ட நபி தோழர்கள் அவர் கேட்கும்போது, இல்ல என்னுடைய தொழுகை அழுக்காயிருச்சு அப்படின்னாராம். ஆக நாம ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது அந்த சடங்கா, வெறும் சடங்கா செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும். நாம அப்ப மண்டல பூஜையில் நம்ம போடுறோம்னா காலையில எந்திரிச்சு நம்ம குளிக்கும் போது மாலை போட்டிருக்கோம், நம்ம எந்திரிச்சு குளிக்கிறோம், சரணகோஷம் சொல்றோம், சரணமையப்பா சொல்றோம், வணங்குறோம். அப்போ அந்த தன்மையை நாம உள்வாங்கணும். தத்வமசி, நீ அன்று அதுவென்று உணர் அப்படிங்கிறதுக்காக நாம உணரணும் அப்படிங்கிறதுக்காக நாம மாலை போட்டிருக்கோம். அப்ப அந்த மண்டல பூஜையோட விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். சைவ உணவுகள் உடம்புல கிளர்ச்சி ஏற்படுத்தாது. அதனாலதான் சைவ உணவுகளை கொண்டு வர சொல்றாங்க, உண்ண சொல்றாங்க. சைவ உணவுகள் உடம்புல கிளர்ச்சி ஏற்படுத்தாது. இன்னைக்கும் சில இந்து ஆசிரமங்கள்ல சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு சமைக்க மாட்டாங்க. ஏன்னா அது அதிகமா கிளர்ச்சியை தூண்டும், எண்ணெய் கிளர்ச்சியை தூண்டும், உடல் கிளர்ச்சியை தூண்டும் அப்படின்றனால, கிளேசத்தை தூண்டும் அப்படின்றனால, அதை தடுக்கணும் அப்படின்றனால அந்த கட்டுப்பாடு. அது மாதிரி அந்த தன்மையை நமக்குள்ள வர்றது மட்டும் இல்லாம, பழகிறது மட்டும் இல்லாம, நாம அந்த தன்மையை முழுசா உள்வாங்கி வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நாம அந்த விரதத்தை கடைபிடித்தல் அப்படிங்கிற அந்த மண்டல விரதத்தை கடைபிடித்தல் அப்படிங்கிற அந்த வச்சிருக்கோம். அப்ப அந்த மண்டல பூஜையோட நோக்கம் என்ன? புற தூய்மை, அதன் மூலம் அகத்தூய்மை. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அது மாதிரி நாம இந்த நேரத்துல சைவ உணவுகளை எடுத்து புறந்தூய்மையை கடைபிடிச்சு சமய சின்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாலைகள், அந்த விபூதி, அந்த மஞ்சனம், திருநீர் இதெல்லாம் நம்ம நம்ம இட்டுட்டு நாம அந்த கொள்கைகளை பேரளவுக்கு சடங்களவுக்கு நாம கடைபிடிக்காம நாம அந்த வாழ்வியல் தத்துவத்தோட நம்மோட அது இணையணும். நம்ம உணர்வோட அது இரண்டரை கலக்கணும். வெக்கப்படுறது, சரணகோஷம் சொல்றதுக்கு வெக்கப்படுறது, ஒரு சாமியை கும்பிடுறதுக்கு வெக்கப்படுறது, பெரியவங்கள்ட்ட மரியாதை செலுத்துறதுக்கு வெக்கப்படுறது, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாம வெக்கப்பட்டுட்டு நாம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து கொண்டிருக்கும் போது இந்த விரதம் பலனளிக்காது. அதற்காக நீங்க வெக்கப்படக்கூடாது. நீங்க ஒரு அருவருக்கத்தக்க ஒழுக்கமின்மையான செயலை செய்யும் போதுதான் நாம வெக்கப்படணுமே தவிர, நாம இறைவனை வணங்குறதுக்கோ குருவை வணங்குறதுக்கோ மனதார நினைந்து உருகி அப்படின்ற வரி வருது. அந்த மாதிரி ஒரு தொழுகிறதுக்கோ சரணகோஷம் சொல்றதுக்கோ பஜன் பண்றதுக்கோ நாம வெக்கப்படக்கூடாது. அப்போ இந்த செஷன், ட்ரைனிங் செஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மண்டல பூஜைங்கிறத இந்த 40 நாள் ஒரு ட்ரைனிங் செஷன், ஒரு ப்ரிப்பரேஷன், அகத்தூய்மைக்கும் புற தூய்மைக்கான ஒரு சடங்கு. இந்த சடங்குக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? அகத்தூய்மையும் புற தூய்மையும். ஆக மேலோட்டமா சடங்கை மட்டும் நாம கடைபிடிக்காம இந்த சடங்குக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவியல் உண்மைகளை நாம நம்மளுடைய வாழ்வியல் பண்புகளோட நம்ம கலக்கணும். அப்படி கலந்து
அப்படி அந்த 40 நாள் விரதம் இருந்து, அகத்தூய்மை புற தூய்மையோட விரதம் இருந்து அந்த மண்டல பூஜையை நாம கடைபிடித்து நாம கோயிலுக்கு போகும்போது முழுதான பலனை நாம 100% நாம பெற முடியும்.